முறிவுத் தருணம், அதாவது பிரேக் த்ரூ பாயிண்ட். நம்ம எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு தருணம் லைஃப்ல வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க முன்னாடி ஒரு ஐஸ் கட்டி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது ஒரு 23 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 23, 24, 25, 26 ஐஸ் கட்டி அப்படியே தான் இருக்கு. 27, 28, 29, 30, 31 வரைக்கும் கூட ஐஸ் கட்டி அப்படியே தான் இருக்கு. ஆனா 32வது டிகிரியில அது உருக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட பிரேக் த்ரூ வந்து அந்த 32வது டிகிரி சென்டிகிரேட் தான். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு. எல்லாருமே ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம், நேத்து வரைக்கும் இப்படி இருந்தா இன்னைக்கு பாரு எப்படி ஆயிட்டா அப்படின்னு. ஆனா அதுக்காக நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரியவே தெரியாது. மூங்கில் மரம் எடுத்துக்கோங்களேன், 5 வருஷம் தன்னோட வேரை வந்து மண்ணுக்குள்ள செலுத்தும். திடீர்னு 6 வாரத்துல வளர்ந்து ஒரு பெரிய மரமா நிற்கும். இது மாதிரி தாங்க சின்ன சின்ன ஹேபிட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் உடனே கிடைக்காது. நான் டெய்லி ரன் பண்றேன் 1 கிலோமீட்டர் அப்படின்னா திடீர்னு 2 நாள்ல 3 நாள்ல நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அதே கன்சிஸ்டன்டா ஒரு வருஷம் பண்றீங்க, 2 வருஷம் பண்றீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் உங்களை ஒருத்தர் பார்க்கும்போது நீ எவ்வளவு அழகாயிட்ட அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த மாதிரி தான் சின்ன சின்ன ஹேபிட்ஸை மாத்திக்கிட்டே இருங்க அண்ட் கன்சிஸ்டன்ட்டா அதை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கோல்ஸை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நன்றி.